உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். செம்பரம்பாக்கம் ஏரியை தொடர்ந்து அடுத்தபடியாக புழல் ஏரியிலும் தண்ணீர் அதிகப்படியாக நிரம்பி வருவதால் அங்கு உபரி நீரானது வெளியேற்றப்பட வாய்ப்புகள் இருப்பதாக முக்கிய தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். புழலிலிருந்து எத்தனை மணி அளவில் நீரானது வெளியேற்றப்பட வாய்ப்புகள் இருக்கும்? என்ன சூழல் நடக்கிறது புழல் ஏரியை பொறுத்தமட்டில்? அதாவது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் புயல் ஏரி முக்கிய பங்கு வகிக்கிறது. 3300 மில்லியன் கன அடி கொள்ளவு கொண்ட புயல் ஏரியில் வடகிழக்கு பருவமழை காரணமாக வேகமாக நிரம்பி வருகிறது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி புயல் ஏரியில் 2950 மில்லியன் கன அடி நீர் நிரம்பி உள்ளது. 21 அடி ஆழம் கொண்ட புயல் ஏரியில் நீர்மட்டம் 19.69 கன அடியாக உள்ளது. ஏரிக்கு வினாடிக்கு 2281 கன அடி நீர் கொண்டிருக்கிறது. நேற்று பரவலாக பெய்த கனமழை காரணமாக புயல் ஏரிக்கு மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது புயல் ஏரியில் 89% நீர் இருப்பை நெருங்கிய நிலையில் ஏரியின் பாதுகாப்பு கருதி ஏரியில் இருந்து இன்று காலை 9 மணி அளவில் முதற்கட்டமாக 500 கன அடி உபரி நீர் திறக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். புயல் ஏரியில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் சுமார் 13 கிலோமீட்டர் கால்வாய் வழியே எண்ணூர் கரையில் சென்று சேர உள்ளது. நாராயணிக்குப்பம், வடகரை, கிராண்ட் லைன், சாமியார் மடம், தண்டார்கழனி, பாபா நகர், வடபெரும்பாக்கம், வடகரை, மணலி, கொசப்பூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வழியே உபரி நீர் செல்ல உள்ளதால் உபரி நீர் கால்வாய் ஓரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரி நீர் திறப்பு மேலும் அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.